கலர்னா உங்களுக்கு பிடிக்குமா? ஆமா, எனக்கும் தான். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, வானமும் நீல நேரம், கடவுளும் நீல நேரம், ஏன் நம்ம கும்பிடுற கடவுள் கூட நீல நேரம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்துல் கலாம்கிட்ட ஒரு தடவை உங்களுக்கு பிடிச்ச கலர் என்னன்னு கேட்டப்போ நீலம்னு சொன்னாரு. அவரே வானத்தை லவ் பண்ணாரு. அதனாலதான் அவரால் ராக்கெட் விட முடிஞ்சது. எப்படி நீங்க இவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் கத்துக்கணும்ன்ற ஒரு ஆர்வம் தாங்க. நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு அறிவு இருக்குன்றது தான் முக்கியம். அதனாலதான் ஒவ்வொன்னையும் தேடி தேடி ஓடி போய் கத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தை தெரிஞ்ச மாதிரி காட்டி நடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை பூரா அதை பத்தி தெரிஞ்சுக்காமலே போறோன்னு எங்க அப்பா அப்பப்ப சொல்லுவாரு. அக்கா, எவ்வளவு நடந்தா கையிலே வச்சிட்டு இருக்கிறது? இந்தாக்கா தேன் மிட்டாய். யூ லைக் தேன் மிட்டாய்? ஐ லைக் தேன் மிட்டாய்யா? தேன் மிட்டாய் திங்கிறதுக்கு ஏங்க வைக்க போறீங்க? சின்ன வயசுல நம்ம படிச்ச ஆனா வண்ணாவையும் ரெண்டாம் வாய்ப்பாட்டியும் லைஃப் லாங் யூஸ் பண்றோம்ல. தேன் மிட்டாய் சாப்பிட்டா மட்டும் ஏன் இப்படி கிண்டலா பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. மனுஷன் எப்பவும் குழந்தை மனசோட இருக்கணும், இல்லைன்னா குரங்காவே இருந்திருக்கலான்னு எங்க அப்பா சொன்னதான் நான் நினைச்சு பாத்துக்குவேன். நீங்க ஒரு ஜீனியஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜீரோ தாங்க. நாம ரெண்டு பேரும் ஒரே வேவ்லென்த்ல இருக்கோம். அன்னைக்கு என்கிட்ட நம்பர் வாங்குனீங்க, உங்ககிட்ட இருந்து கால் வரும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். யாரையும் அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு கொள்கையை வச்சிருக்கேங்க. உங்க போன்ல இருந்து எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்களேன். உங்க நம்பரை நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேனா இல்லையான்னு செக் பண்றீங்க அதானே? சே, ஒரு தடவை நம்பிட்டா நம்பினவங்களை சந்தேகப்பட மாட்டா இந்த சித்ரா. அப்போ என்ன நீங்க நம்புறீங்க? 200%. அப்புறம் எதுக்கு மிஸ்டு கால் கொடுக்க சொல்றீங்க? நீங்க டயல் பண்ணுங்களேன், சொல்றேன். ஏ குருவி 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 ஏ குருவி சிட்டு குருவி ஓ சோடி எங்க அத கூட்டிக்கிட்டு எங்க விட்டத்து. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கீங்க? இந்தாங்க, முதல்ல இதை குடிங்க. ஒரு நாளில் ஒரு ஆப்பிள் ஒரு புத்தகம் ரெண்டும் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்தே டெய்லி ஒரு புக் படிக்கலனா எனக்கு தூக்கமே வராது. பொய் சொல்லாதீங்க. நான் இங்க வந்ததுல இருந்து இப்போ கொஞ்ச நாளா தான் நீங்க அதிகமா புக் படிக்கிறீங்க. அது புது பொண்டாட்டி வந்த புதுசுல புக் படிச்சுட்டு இருக்க முடியுமா? அப்போ நான் இப்போ பழசாயிட்டேன் இல்ல? பாருடா, என் மதி கூட எவ்வளோ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான்னு. அதெல்லாம் இருக்கட்டும், உடம்பு தான் சரியாயிடுச்சுல, காலேஜுக்கு எப்போ போறீங்க? அது இப்போதான் சரியாயிட்டு வருது. அது மட்டும் இல்லை, எதுவா இருந்தாலும் காலேஜில் போய் பார்த்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் லீவ் வேணும்னு சொல்லிட்டு வரலாம்ல. இல்லை மதி, இனிமேல் நான் அங்கே வேலைக்கு போகிறதா இல்லை. என்னங்க சொல்றீங்க? நீ ஷாக் ஆகிறத பார்த்தா உன் கம்ப்யூட்டர் சென்டரில் எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுவ போல இருக்கே. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன்னா ரெண்டையுமே பார்த்துக்கலாமே. ஃபுல்லாக நம்ம சென்டரில் மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன். உன் பேரில் ஆரம்பிக்க போகிற இன்ஸ்டியூட் ஆச்செல்லாம் அதில் சின்னதாக கூட தப்பு வந்துடக்கூடாது. டேய் சோமு, என்னடா நம்ம வீட்டை பார்த்து போலீஸ் வந்துட்டு இருக்கு? என்னம்மா வளர்ற? சத்தியமாடா? இங்கதான் வராங்கன்னு உனக்கு யார் சொன்னா? டேய், நான் தான் என் கண்ணால பார்த்தனே. நம்ம வீட்டை பார்த்து தான் கையை காட்டி விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு எதுக்குமா வராங்க? இல்ல டேய் மதி, நீ என்ன என் வாயை பார்த்து நின்னுட்டு இருக்க? போலீஸ் வருதுன்னு சொல்றல, உள்ள போ. அத்த நாம என்ன தப்பு? போடி உள்ள. டேய், எனக்கு தெரியாம எங்கயாவது கையை வச்சு தொலைச்சிட்டியா? இல்லையம்மா. டேய், ஒருவேளை இந்த துரை பணத்தை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு திருடிட்டு போயிட்டாங்கன்னு பின்னாடியே போலீஸ் அனுப்பிச்சிட்டானோ? ஏமா இப்படிலாம் யோசிக்கிற? டேய், எல்லா வழியிலும் யோசிச்சு வச்சுக்கணும்டா, அப்பதானே அவங்க வந்தோன்னு சமாளிக்க முடியும். ஐயோ ஏமா, சார். பாஞ்சாலிங்கிறது யாருமா? நான் தான் சார். ஏமா, சுந்தரிங்கிறவங்களோட மகன் நடராஜிங்க வந்தானாமா? நடராஜ தேடி வந்திருக்காங்கடா. ஏ மதி, ஏய் உள்ள என்னடி பண்ற? வெளியே வா. ஏமா, உன்னதாமா கேக்குறேன், வந்தானா? யாரு? அந்த துரை தானே? நடராஜன்னு சொன்னாங்க. அவருதான், சீம துரை. இங்கெல்லாம் வரல. அவனுக்கு உங்களுக்கு என்ன மாசம் வந்தா? சார், அவன் என் ஒய்ஃபோட தம்பி சார். என்ன பிரச்சனை? ஒரு பொண்ணை பத்தி தப்பா நெட்ல போட்டது விஷயமா அவனை விசாரிக்கணும்.
ஐயய்ய சீ இந்த அளவுக்கு அவன் கேவலமா போயிட்டானா? ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு அந்த பொண்ணு போட்டோவுக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி படம் எடுத்து அதை இன்டர்நெட்ல விட்டுருக்காமா. இத பத்தி விசாரிக்க போன அந்த பொண்ணோட அப்பங்காரன் மண்டையை உடைச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாமா. இப்போ அந்த ஆளுக்கு ஹாஸ்பிட்டல்ல தையல் போட்டுட்டு இருக்காங்க. நாங்க விசாரிச்சதுல அவன் இங்க தான் இருப்பான்னு சொன்னாங்க. சார் அந்த தருதலை இங்கதான் இருப்பான்னு உங்களுக்கு யார் சார் சொன்னது? ஓ, போலீஸுக்கு தகவல் சொன்னவங்களே யாருன்னு கேக்குறியா? ஆமா, நீ எதுக்குமா இவ்வளவு உணர்ச்சி வசப்படுற? நீ தான் அவனை ஒளிச்சு வச்சிருக்கியா? நான் எங்க சார் உணர்ச்சி வசப்படுறேன்? என்னை நல்லா பாருங்க, நான் சாதாரணமா தான் இருக்கேன். என்னம்மா நடிக்கிறியா? சார் நான்லாம் கௌரவமான வீட்டில் பிறந்து வளர்ந்தவ சார். என் பிள்ளைகளையும் நான் அப்படிதான் வளர்த்து வச்சிருக்கேன். நான் சொல்றது உண்மைதான் சார். நடராஜ் இந்த வீட்டுக்கெல்லாம் வர்றதே இல்லை. ஏண்டி என்னடி சில மாதிரி நிக்கிற? வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? சொல்லேண்டி. ஆமா சார், அவன் இங்க வரமாட்டான் சார். என்னம்மா குடும்பத்தோட சேர்ந்து பேச வச்சுக்கிட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? சார் நிஜமாவே அவனை பற்றி இப்போ நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கே தெரியும். யோ, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சாதான் உண்மை வரும். சார் என்ன சார் ரொம்ப தான் மிரட்டுறீங்க? இப்ப அவன் இருக்கிற இடம் தெரியணும், அவ்வளவுதானே? ஏமா அதைத்தானமா கேட்டுட்டு இருக்கேன். சார் அவன் அவங்க சித்தப்பா வீட்டுல இருக்கான். போங்க போய் புடிச்சுக்கோங்க. ஆனா எங்களை மிரட்டுற மாதிரி எல்லாம் அவங்கள மிரட்ட முடியாது, தெரிஞ்சுக்கோங்க. அவங்கெல்லாம் பெரிய இடம். யாரா இருந்தா அட்ரஸ் கொடுமா, நாங்க பாத்துக்கிறோம். கதிர் ஸ்டோர்ஸ் ஓனர் துரை வீட்டுல தான் அவன் இருக்கான். அங்க போய் எங்களை மிரட்டுற மாதிரி எல்லாம் அவங்கள நீங்க மிரட்ட முடியாது. ஏமா யாரா இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுதாம்மா. சார் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்லாதீங்க. அவன் அங்கதான் இருக்கான். எங்க அந்த வீட்டுக்குள்ள போய் அவனை புடிச்சு காமிங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அங்க இல்லன்னா என்னமா பண்றது? ஏன் சார் இதுக்கு மேல உங்களுக்கு யார் சார் துப்பு கொடுப்பாங்க? நீங்க போய் கேட்டோன்னா அவங்க ஒத்துப்பாங்களா? இப்போ ஸ்டேஷன்ல எங்களை வச்சு விசாரிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி அவங்களே விசாரிங்க சார். இத பாருமா, போலீஸுக்கு தப்பான தகவல் கொடுத்தா பிரச்சனை உங்களுக்கு தான், தெரிஞ்சுக்கங்க. சார் இப்படியே பேசி நேரத்தை இங்கேயே ஓட்டிருங்க. அப்புறம் அவன் வேற எங்கேயாவது போயிட்டான் என்ன கேட்க கூடாது சொல்லிட்டேன். சரிம்மா, ஒருவேளை அந்த நடராஜ் எங்கேயாவது இருக்கிற தகவல் உங்களுக்கு தெரிஞ்சா உடனே எங்களுக்கு தெரிவிக்கணும், புரியுதா? கண்டிப்பா சார், கான்ஸ்டபிள், நான் சொல்றேன். வாயா போலாம். அத்தை, என்னத்தை இப்படி சொல்லிட்டீங்க? இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உன் தம்பிக்கு இப்போ உன் சித்தப்பா தானே எல்லாமே. இவருக்கு அவரு தானே புரவலரு. என்ன மதி, என்னாச்சு உன் தம்பிக்கு? ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான்? அதாங்க எனக்கும் ஒண்ணுமே புரியல. என்னமோ போ. என்னடி பண்ண சொல்ற? நீ ஒருத்தடி என் வயிற்றுல கிளப்பிக்கிட்டு. எனக்கு மாமியார்னு ஒண்ணு வந்து வாச்சிருக்கு பாரு. அது பிறக்கும் போதே மாமியாரா தான் பிறந்திருக்கும் போல இருக்கு. அதை வச்சு பரிபாலனை பண்றதுக்கு பதிலா நான் ஸ்கூல்ல போய் ஆயா வேலை பார்க்கலாம். இந்த வீடு தானையா? ஆமா சார். வா போலாம். சஞ்சய், அம்மா யாருன்னு பாரு. சொல்லுடி, என்னடி இங்க பண்றது? துறங்கிறது யாருப்பா? நமக்கு அமைஞ்சது. அம்மா அப்பா தேடி வந்திருக்காங்க. ஏமா உங்க வீட்டுக்காரருங்கம்மா? என்ன சார், என்னாச்சு? அவரை விசாரிக்கணுமா? சார் என்ன விஷயம்னு முதல்ல சொல்லுங்க சார். நடராஜன் ஒரு பையனை ஒளிச்சு வச்சிருக்காரம்மா. எங்க வச்சிருக்காருமா? சார் என்ன சார் நீங்க வந்ததும் அவன் பேரை சொல்லாம என் வீட்டுக்கார பேரை சொல்லி என்ன பயமுறுத்திட்டீங்களே. அம்மா எதுக்கு சார் அவனை தேடுறீங்க? இப்படி எல்லாம் நடிச்சா உங்களுக்கு தெரியாதுன்னு நாங்க நம்பிடுவோமா? சார் நிஜமாவே எங்களுக்கு எதுவும் தெரியாது சார். என்ன விஷயம்னு சொல்லாம நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்களா? நாங்க நல்ல தீர விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். உங்க வீட்டுக்காரர் தான் அவனை ஒளிச்சு வச்சிருக்காரு. அவனை எங்க வச்சிருக்காரு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சார் அந்த பையன் இந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் சார். நான் வேணா ஒரு அட்ரஸ் தரேன், அங்க போய் நிறுத்துமா. எல்லா சொந்தக்காரங்களும் பேசி வச்சுட்டு பண்றீங்களா? போலீஸ்னா அவ்வளவு நக்கலா போச்சா உங்களுக்கு? ஐயோ, என்னடா இது நம்ப மாட்டேங்கிறாரு. என்ன சார், என்ன பிரச்சனை? நடு வீட்டுல நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல நடராஜன் ஒரு பையன் இருக்கான்ல, அவன் மேல கேஸ் வந்திருக்கு சார். என்ன கேஸ் சார்? ஒரு பொண்ணோட படத்துக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி வீடியோ எடுத்து அதை இன்டர்நெட்ல விட்டுருக்கான் சார். அடப்பாவி. சரி, அதுக்கு இங்க வந்து ஏன் சத்தம் போடுறீங்க? அவனை நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு சார். சார் அப்படிலாம் எதுவும் இல்ல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும் அதை மட்டும் சொல்லுங்க. அந்த பையனை நீங்க எங்கிட்ட ஒப்படைக்கணும். இத பாருங்க, என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் எங்கேயும் போக போறதில்ல.
என்ன நீங்க எப்போ வேணா வந்து விசாரிக்கலாம். இந்த வீட்டு சோதனை போட்டுமா தாராளமா பண்ணிக்கங்க. அந்த பையன் இங்க இல்ல. ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்களா? அதுக்கும் நான் ரெடி சார். முதல்ல அவங்க இருக்கிறதா உங்களுக்கு யார் சொன்னா? அது வந்து சார், யார் வேணாலும் சொல்லிட்டு சார். அதை விசாரிக்கிற முறை இதானா? இல்ல சார், அவங்க இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது, அதான். இத பாருங்க சார், அவன் என் அண்ணன் பையன் தான். 20 வருஷமா எங்களுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை. இப்போதான் ஏதோ சோத்துக்கு கஷ்டப்படுறான்னு கேள்விப்பட்டேன். சரி வாடான்னு சொன்னேன். வந்தான், தின்னான், போயிட்டான். அதை தாண்டி எனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். ஏன் சார், வார வாரம் கோயில்ல கூட தான் அன்னதானம் பண்றேன். அங்க சாப்பிடுறவன் தப்பு பண்ணா என்ன விசாரிக்க வந்துருவீங்களா? என்ன பிடிச்சி உள்ள போட்டுருவீங்களா? இத பாருங்க சார், ஒரு வேளை அவன் என் கண்ணில் பட்டானா நானே உங்ககிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். போதுமா? சாரி சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. விசாரிக்கிற முறைன்னு ஒன்று இருக்கு சார். சாரி சார், நான் வரேன் சார். பாயா. என்னைக்கு இருந்தாலும் இந்த நிலைமை கொண்டு வந்து விடுவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே ஆயிடுச்சு. என்னப்பா, என்ன இங்க சத்தமா இருக்கு? என்னப்பா துரை, அந்த நடராஜ் பையன் கம்பெனி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னானே, என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? புள்ள நல்ல சாப்பாடு சாப்பிடுறானோ இல்லையோ ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஐயோ, ஒன்னும் கவலையே பட வேண்டாம். கவர்மெண்டே இனிமே அவனுக்கு வேலைக்கு ஆக்கி கொட்டும். வாடா. என்னடா இவ, அவன் பேரை சொன்னாலே இப்படி பேசுறான்? ஆ? என்னமோ போ, இந்த வீட்டுல எனக்கு மரியாதையே கிடையாது. நம்ம பார்த்து கொண்டு வந்த கழுதை என்ன ஏத்து பேசிட்டு இருக்கு. பேசிட்டு அம்மா, இந்தாங்கம்மா. குடுமா. நடராஜன் கொடுத்தியா? இல்லம்மா, இன்னும் கொடுக்கல. கொண்டு போய் கொடு. அப்புறம் ரொம்ப கவலைப்படாத. உன் பிள்ளைய எப்படியும் காப்பாத்திடலாம். என்ன? சரிங்கம்மா. எதுவும் பயப்படாத, நானே பாத்துக்கிறேன்னு லட்சுமி அம்மா சொல்லிட்டாங்கப்பா. நீ கவலைப்படாத, காஃபியை குடி. ஐயோ அம்மா, நீங்க எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்கன்னா வந்திருப்பல்ல. பரவாயில்ல விடு. அம்மா, சூர்யா வீட்டுல தனியா இருக்கா. போலீஸ் அதுன்னு வந்தா ரொம்ப பயப்படுவா. நடராஜ் போனையும் ஆஃப் பண்ண சொல்லிட்டீங்க. என் போனும் வீட்டுல இருக்கு. ஒரு போன் பண்ணிக்கிட்டுமாமா? இது என்ன கேள்வி சுந்தரி? முதல்ல போன் பண்ணு. சரிங்கம்மா. ஹலோ குட்டி, நான் அம்மா பேசுறேம்மா. நீ எங்க இருக்க? அம்மா, இப்போ நான் கவிதா வீட்ல இருக்கேன். நடராஜ் ஃபோனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்ல. நடராஜ் போனை ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்கம்மா. அது பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே. நான் உனக்கு அம்மாவா இல்ல நீ எனக்கு அம்மாவான்னு எனக்கு தெரியல. உனக்கு இருக்கிற பொறுப்பு எனக்கு இல்லாம போச்சு. புள்ள ஜெயிலுக்கு போயிடுவானுங்கிற பயத்துல நீ என்ன பண்றேன்னு கூட தெரிஞ்சுக்காம விட்டுட்ட. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல அவன் பிரச்சனையை முடிச்சு விட பாரு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துட்டாங்க. ஐயோ குட்டி, உன்னை ஏதாவது கேட்டாங்களா? இல்லம்மா, நான் அப்ப வீட்ல இல்ல, கடைக்கு போயிட்டு அப்பதான் வந்துட்டு இருந்தேன். வீட்டு வாசல்ல போலீஸ் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப கவிதாவும் என் கூட இருந்தா. எங்க வீட்டுக்கு வடினே நீங்க கூட்டிட்டு வந்துட்டா. குட்டி, நீ வேணா இங்க வந்துடுறியா? எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தா போலீஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. சரிம்மா, நீ பத்திரமா அங்கே இரு, நான் வந்துடுறேன். சரிம்மா. சரிம்மா. அம்மா, வீட்டுக்கு போலீஸ் வந்து போயிருக்கா. சூர்யா அவ ஃப்ரெண்ட் வீட்டுல இருக்காளா. நான் போய் பார்த்துட்டு வரேம்மா. சரி, நீ போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. ஹலோ. ஏசி தம்பியா, சொல்லுப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷப்பா. சரிப்பா, தேங்க்ஸ். வச்சிருட்டுமா? சுந்தரி. அம்மா, இங்க வா. வரேம்மா. என்னம்மா? எல்லாம் நல்ல விஷயம்தான். நடராஜ் இங்க வா. சொல்லுங்க மேடம். இன்டர்நெட்ல யார் ஏத்துனதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். சுந்தரி, அதை நடராஜ் பண்ணவே இல்லையா? கடவுளே,
என் பிள்ளைய காப்பாத்திட்டேன். தப்பிச்சோம். அப்புறம் அந்த பசங்களை பிடிச்சிட்டாங்களாம். சும்மா ஏதோ ஜாலிக்காக விளையாட்டுக்கு பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். இவனுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு தம்பி, இனிமேலாவது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம ஒழுங்கா இருக்க வழியை பாரு. சரிங்க மேடம். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேம்மா. இரு அவசரப்படாத. இன்னும் உன் பையனை முழுசா காப்பாத்தவே இல்லையே. இன்டர்நெட்ல போட்டதுல இவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சைபர் கிரைம்ல சொல்லிட்டாங்க. ஆனா மது அப்பா மண்டை உடைச்ச கேஸ் இருக்குல்ல, அது லோக்கல் போலீஸ் தான் டீல் பண்ணுவாங்க. அவங்க கிட்டே பேசுங்கன்னு ஏசி சொல்லியிருக்காரு.